டெய்லி வேணுமா தெரியுது எப்படி படிக்குதுன்னு பார்த்தீங்க படியா டெய்லி விழுந்து பண்ணுறது இப்போ நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் வாங்க அது எங்களை வீடு நாங்கள் கிட்டத்தட்ட இருந்து இதில் வந்து ரைட் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ரூபன். நான் தான் உங்கள் நித்தி. இன்றைக்கு நாங்கள் எங்களை வீடியோவில் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். நாங்கள் ஏன்னா அதுக்கு முதல் எங்களை வீடியோ பார்க்குறாக்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் இப்படி தான் மேங்களால் தொடர்ச்சியாக வீடியோ எடுக்கலாமல் இருக்குது. ஆனால் நாங்கள் ரெண்டாலும் விடாமல் தொடர்ச்சியாக வீடியோ எடுத்துக்கொண்டு இருப்போம். ஆனால் சில விஷயங்கள் உங்களுக்கு கதைக்கொண்டு வந்து நாங்கள் என்ன இவ்வளோ காலமும் நாங்கள் எங்களை இது என்னென்னா நீங்கள் எங்களை வீட்டை நீங்கள் பின்னுக்கு பார்த்து கொண்டிருப்பீங்களே. நாங்கள் வந்து இந்த வீடு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டது தெரியும். இப்போ நாங்கள் அந்த வீட்டின் கடன் கிட்ட நாங்கள் அடைக்கலைன்னு அந்த வீட்டின் கடன் நாங்கள் அடைக்கலை. ஆனால் எங்களை வீட்டுக்கு கணக்கு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கேன். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டினான்னு எங்களுக்கு தெரியும். பாருங்கள் 5 வரி கல் வச்சுட்டே நாங்கள் மேலே வந்து கட்டையில்லாத பண்ணப்போகிறோம். அதுலேயும் நாங்கள் ஒரிஜினல் தகரம் போடலை. ஏன்னா இந்த தகரமே வெட்டும் அந்த தகரம் நாங்கள் வந்து அரைவாசி சீட்டு எங்கள் அம்மாக்கள்கிட்ட இருந்து வாங்கினது. அரைவாசி சீட்டு நாங்கள் அந்த சீட்டின் விலையே 60,000 ரூபா 70,000 வாங்கினாங்க. சீட்டு ஒரு சீட்டின் விலையே சரியான விலை என்னன்னு. ஆனால் என்ன பிரச்சனைண்டா இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறார்கள் வந்து கிட்டத்தட்ட வேண்ட மதில் 6 வருடமாக வந்து பட்டி போடல. தூண்பட்டி போடாதபடியாக என்ன பிரச்சனைன்றா தூண்பட்டி போடாதபடியாக மதில் என்ன செய்யணும்னா ஆடு மதில் ஆடும் அப்படியா நேயா வந்து ஓடுபட்டு திரிகிறது. என்ன நேயா ஓடுபட்டு திரிகிறது சொல்லி கொண்டில்லை தானே மதிலுக்கு விழுந்தாடு. நாங்கள் 2-3 தடவை சொல்லிட்டோம். கடைசியாக நாங்கள் என்ன செஞ்சினாங்கண்டா கொண்டு போய் ஜிஎஸ்ட்டு லெட்டர் எழுதி கொடுத்துனாங்க. இப்போ கொடுத்து எத்தனை நாள் நிதி 2 கிழமை 2 கிழமை வேறும் கொடுத்துனாங்க. ஜிஎஸ்ஸின் பக்கத்து இடம் வந்து கோயில் வந்து திருவிழாக்குள்ள. அப்போ ஜிஎஸ் என்னத்தான் வேறு தெரியல பார்ப்போம். இன்றைக்கு நம்ம ஜிஎஸ்கிட்ட சொல்லிட்டு தான் போக போகிறோம். என்னென்னா நாங்கள் அண்டு தென்னோல தேங்காய் விழுந்து எங்களை சீட்டு உடைச்சிட்டு இப்போ சீட்டு உடைச்சா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் சீட்டு வாங்கினதுன்ற எங்களுக்கு கஷ்டம் போலாங்க. ஏன்னா நாங்கள் அப்படி தான் கஷ்டப்படணும் இருக்கிறோம். ஆனால் இதுலேயும் நாங்கள் சொல்லியும் செய்யாததுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். சரி தென்னம்பிள்ளையை வளர்த்துக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அவையில் பராமரிப்பு செய்யணும். நினைத்து இப்போ நான் குழந்தைக்கு பாதிப்புன்றது நான் வந்து அதையும் நான் வந்து காட்டுவேன். என்னென்ன எங்களை எப்படி உடைஞ்சிருக்கேன்னு காட்டுவோம். எத்தனை தேங்காய் நிதி தேங்காய் எத்தனை நித்தியெல்லாம் தேங்காய் நாங்கள் இடவிரவுக்கு கொண்டு போடுற மாதிரி சத்தங்கள் விழும். வேணாம் விழ ஒரு சீட்டு துண்டு கதாரம் விழும். ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இதுக்கு இடையில அவியல் வந்து கணக்கெடுத்துல முதலும் கட்டியிருக்கணும். ஆனால் நான் பெட்டி போட சொன்னால் போட்டோம்னு சொல்ல போடையில்லை. அடுத்த ரீசன் என்னென்னா இந்த தென்னம்பிள்ளையில் தேங்காயை பிடுங்கோண்டா நீங்கள் பிடிங்கி தாங்கன்னு சொல்லிடுவேன். அது என்னங்க நாங்கள் பிடிங்கி நாங்கள் எடுப்போம். நாங்கள் இப்போ விழுகிற தேங்காயும் கொடுக்குறேன் ஓலையாக கொடுக்குறேன். ஏனெண்டா நாங்கள் வந்து இதுக்கான ஒரு முடிவு வேறு மட்டும் ஏன்னா ஒன்று நாங்கள் செய்ய போகிறதில்லை. பார்ப்போம் என்ன முடிவு வருதுண்டு. ஏனெண்டா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்த காலத்தில் இருந்து நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் எங்களை இதில் ஒவ்வொன்றையும் செஞ்சு கொண்டு வரோம். ஆனால் இதில் நாங்கள் இப்போ பக்கத்து காணிக்கையில் இருந்து எவ்வளோ பெரிய ஒரு தவறு தெரியுமோ. பக்கத்து காணிக்கை இருந்து மரங்கள் வந்து இதெல்லாம் தரைக்க வேண்டியது. இப்போ நாங்கள் இடையூற மரம் ஒரு கம்பி இதில் இருக்கிற மரம் வந்து இடையூறாக இருந்தால் மரத்தை வெட்டுவேன். அதேமாதிரி இந்த வீடு நாங்கள் கட்டைகளை இந்த இடைவெளி காட்டணும். உங்களுக்கு பாருங்க எவ்வளவு இடைவெளி விட்டு தான் கட்டி நாங்கள் இப்படி தென்னை மரம் இருக்கணும். இருந்தும் விழுகுதுன்னா அவைகள் கொஞ்சம் மனசாட்சியின் படம் நடக்கும். நாங்கள் பிரச்சனை பண்ணணும் மட்டும் இல்லை. இப்படி ஜிஎஸ்கிட்ட கொடுத்துருக்கோம். ஜிஎஸ் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு, இதில் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னு பார்த்து நாங்கள் பொலிசில் கொடுக்குறோம். ஏன்னா இது நேரடியாக நாங்கள் கடிதம் எழுதி கொண்டே பொலிசில் கொடுக்க போகிறோம். எங்களுக்கு ஒன்றில் இந்த மரம் தரைக்கணும். இல்லாட்டி இதில் என்ன செய்யணும்னா ஒரு கம்பிக்கு கூட இதை வந்து கட்டி தேங்காயோ மரங்கள் விழாமல் செய்யணும். ஏன்டா இப்போ நல்ல காற்றடிக்குது. என்ன இது நல்லா காற்றடிக்குது. என்ன நேயாக வந்து ஓடி திரிகிறது நித்தி தனியாக நட்டு சமைக்கிறது ஒன்று என்ன செய்வாங்கன்னு தெரியல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு லைனுக்கும் தென்னியல் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். எங்களை மனசாட்சியும்படி இப்போ எங்களுக்கு ஒரு தென்னை வேலை வந்து இப்படி இருக்குன்னா ஒன்று நாங்கள் அந்த தேங்காயை உடனே நாங்கள் அகற்றுவோம். என்ன இல்லையா ஓலையெல்லாம் கட்டுவோம். இல்லாட்டி என்ன செய்வோம் மாட்டோம் ஆகலம் இதான நான் தென்னையை வெட்டுவேன். இப்போ நான் மரங்கள் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன். நான் இப்படி இடையூறாக உயிர் விளைவிக்க இப்போ திடீரென்று அதில் நானோ நித்தியோ பிள்ளையணுன்றிருக்கு. அந்த விளைவு என்ன
இப்போ அது சொல்கிறது சில பேருக்கு விளங்காது, நாங்கள் இவ்வளோ சொன்னாலும் விளங்காது. ஜிஎஸ்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ஜிஎஸ்ன்னு சொன்ன வரிவியல் இப்படி தான் எல்லாருக்கும் இப்படி தான் செய்யணுமாம். நான் அந்த கதைக்கிறேன்னு சொன்னவர் ஜிஎஸ் பாவம், ஜிஎஸ் மேலே எவ்வளோ இருப்பார் தானே. நான் இன்றைக்கு ஒருக்கும் ஞாபகப்படுத்த போகிறேன் ஜிஎஸ்க்கு. இனி ஒரு பட்சத்தில் நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா போலீஸுக்கு போய் சொல்ல போகிறேன். உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் எங்கே எப்படி இருக்குது மதில் ஆட்டத்தை. நான் சொன்னேன் மதில் ஆடுமோண்டு, நான் ஜிஎஸ் போதுன்னா மதில் ஆடுமோண்டு கேட்டேன். நான் என்ன செய்யணும், வீடியோ எடுத்துக்கொண்டே காட்டினேன். ஒரு மதில் வந்து 6 வருட காலமாக வெட்டி போட இயலாத ஒரு ஆள் அந்த மதில் கட்ட தேவையில்லை. நாங்கள் எங்களால் இயலாதபடியாக மட்டை போட்டு நாங்கள் வேலி தெரிஞ்சிருக்கிறோம். அப்படி 7 மண்டா அதை ஃபுல்லாக நிறைவேற்ற தெரியும். எங்களை நாங்கள் 5 வரிகளோடு நாங்கள் எங்களை வீட்டை நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம்னு எங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ரெண்டாலும் நாங்கள் விடாமுயற்சியை மேற்கொண்டிருக்கோம். இப்படி இடைஞ்சல் வேறு இது சரியான கஷ்டமாக இருக்குது. இந்த பிள்ளையும் பார்க்கவலையாக இருக்குது. நாங்கள் அதில் ஒரு விஷயம் ஒரு தோட்டம் வைக்கலாம்னாலும் வைக்கலாம் இருக்குது. இப்படி செய்யணும். நாங்கள் வாங்குவோம் என்னென்ன எங்கே ஆடுது, தேங்காயில் அப்படி விழுந்து எல்லாம் உங்களுக்கெல்லாம் காட்டுறோம். ஓகே பாருங்க, இந்த நம்ம மதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது ஆடுறதுன்னு உங்களுக்கு காட்டுறோமா. இது இருக்குல்ல இந்த மட்டை கூட இப்போ நான் தான் வந்து இது கட்டி இருக்கேன். இங்கே வேறு நம்ம மதில் மரப்பில்லை என்னபடியா மரப்பில்லை இங்கே இது தெரியுது உனக்கு ஆடுறது தெரியுது, ஆடுறது வீடியோ தெரியுது. இங்கே பாருங்க என்ன ஆட்டம் ஆடுது கீழே தானே. ஆனால் இதை சொல்லி ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. இது மட்டும் இல்லையா, இந்த அடுத்த பாருங்க எல்லாமே ஆடு எல்லா மதிலத்தோட இருக்க ஆடு. நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். நான் தன்மையாக இவர்கிட்ட சொல்லி 7ஆகிறதுல தான் ஜிஎஸ்கிட்ட சொன்னாங்க. ஜிஎஸ்டினும் வேற இல்லை, இந்த இப்போ ஜிஎஸ்டிட்ட நான் சொல்ல போகிறேன். அடுத்த மாதிரி இருக்கார் தொடருக்காடு. இது வந்து எல்லாம் விளையாடி தெரியுது. இந்த மாதிரி ஆடு அது மோசமாக கீழே அப்படி தட்டுப்படுது, ரொம்ப விழுமாண்டே தெரியாது. இந்த லீக்க இவ்வளவு புரிய விழுமா தெரியுது. எப்படி படிக்குதுன்னு பார்த்தீங்க படியா காடு வேற அந்த புலவை பார்க்க தெரியுது. இந்த அப்படியே ஆடுது. இதில் வந்து இந்த மதில் இப்படியே விழுந்தா யாருக்கு ஆபத்து, எங்களுக்கு தான் ஆகுது தானே. பார்க்க இப்படியே நிதி பார்க்குறது நான் பார்க்குறேன். இங்கே இந்த இவளத்துல இந்த மட்டை இங்கே நேரம் ஆகுது. இங்கே இதை இந்த இதில் தான் மட்டை விழுந்தது பாருங்க. அந்த சீட்டு வந்து அப்படி விழுந்துருக்காங்க. இந்த சீட்டை பாருங்க, சீட்டை தொண்டை காட்டு. இப்போ எவ்வளோ காஞ்ச தேங்காய் எவ்வளோ தென்னை ஓலியல் இருக்குது, இவ்வளோ ஓலியலும் கீழே விழுந்தது. இந்த இவர் வந்து சீட்டு துண்டு நாங்கள் புதுசாக போட்ட சீட்டு துண்டு எவ்வளோ தேங்காய் எவ்வளோ இதுகள் விழுந்துருக்காங்க பாருங்க. அந்த இவ்வளோ விழுந்தும் ஒவ்வொரு டெய்லி விழுந்து கொண்டுறது. இப்போ நாங்கள் எவ்வளோ சொன்னாலும் வாங்க அது எங்களை வீடு நாங்கள் கிட்டத்தட்ட இருந்து இதில் வந்து ஒரு 10 அடி வேணுமே, 1 மீட்டர் வேணும். 1 மீட்டர் அகலமாக தான் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இங்கெல்லாம் நாங்கள் போட்டிருக்கிற எல்லாம் உண்மையாக பழைய சீட் தான். எல்லாம் அதுக்கு மேலேயும் பேருங்க விழுந்துருக்கு வடிவாக பேருங்க. இந்த பழைய சீட்டுக்குள்ள தான் நாங்கள் வந்து இஞ்சால் புது சீட் போட்டது. நாங்கள் சொன்னாங்க தேங்காய் என்ன சரியா தேங்காய் டெய்லி பிடுங்கிடுவோம்னு சொன்னாங்க. ஆனால் தேங்காய் வேறு பிடுங்காமல் இந்த இவ்வளோ காஞ்சிரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 தேங்காய் நிம்மையில் கிடாது. இது நாங்கள் சொல்ல இவையில் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நாங்கள் இனி ஆவலம் இதென்னா நாங்கள் பொலிசில் தான் போகிறோம். வேறங்க உங்களை சீட்டு துண்டு புது சீட்டு துண்டு இதுன்ற விலை இப்போதைய 8,000 ரூபா சீட்டு. இது இவியல் வாங்கி தெரிவினமோ இவ்வளோத்துக்கு ஒருத்துக்கும் வந்து இது ஆடு போடும். இந்த மதுரையும் ஆட்டமானது பார்த்தீங்களா அப்படி பிரிஞ்சு விழ போகிறோம். இப்படி கேட்டுப்பீங்க நாங்கள் வீடு கிட்டத்தட்ட நாங்கள் எவ்வளோ தூரம் வச்சுக்கிறோம். அதில் பழைய சீட்லேயே மேலே விழுந்துருக்கு. முதல்ல இன்னும் ஆட்டமானது. அடுத்தது இப்போ தான் பார்த்துரு எல்லாம் பிரிஞ்சிட்டு மாதிரி டபுள் ஆக்குறது. இப்போ விழுவதோ தெரியாது. கவனம் நீங்கள் நீங்கள் கொண்டு வர வர வேண்டாம். நீங்கள் அடிச்சுட்டாலும் அவங்க கொஞ்சம் இடம் தான் இருக்கு. அவன் பேசுறேன் அவன் இனி நீ விட வேண்டாம். நீங்கள் பாருங்க மேல் சீட்டு அம்மா விட விளையாட விடுறோம். ஏன்டா இங்கால இப்படி ஆபத்துன்னு தெரியும். அங்காவும் கூட நிற்கிறவா அந்த சீட்டு எல்லாம் இப்படி உடைஞ்சிருக்கிறாங்க. புதுசாக இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. இப்பயும் சொன்ன நம்ம மாட்டீங்க படுத்துருக்கு மேலே விழுந்துருக்கோம். அப்படி சத்தம் சத்தாராண்டு. அடுத்தது நான் மதில் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஆடினு சொல்லி கண்டிருக்கிறேன். நான் இப்படி வெடிச்சேன்றது கிட்டத்தட்ட நாங்கள் இப்பயும் எங்களை வீட்டு நாங்கள் செஞ்சதுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேலே அது 4-4.5 லட்சத்துக்கு கிட்ட கடன் இருக்கு. எல்லாருக்கும் தெரியும்.
அடுத்தவைக்கு எந்த ஒரு இடையூறும் நாங்கள் இருக்கக்கூடாது. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் செய்து பாதுகாத்து கொள்ளணும். அடுத்தவைக்கு இடையூறாக இருக்கைகளே அது என்னது நார்மலாகவே பார்க்க விளங்கும் தான் உங்களுக்கு. இதெல்லாம் உயிர் ஆபத்தான ஒரு விஷயம்தான். நார்மலான விஷயம் இல்லை, உயிர் ஆபத்து. குழந்தைகளை வச்சிருக்கிறோம் பெரியாவே. இப்போ காற்று சீசனு என்ன சரியான காற்று. அப்போ இங்கே பிள்ளைகளே இப்போ இவருக்கு விழுந்தாலும் சரி எங்களுக்கு விழுந்தாலும் சரி குழந்தை இனி மதில் உள்ள தெரியாது சும்மா சாஞ்சு கொண்டு இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கு. மதில் விழுந்தா அப்படி ஒன்று நடந்தாலும் என்ன இல்லை மதில் ஒரு சின்ன தேங்காய் விழுந்தாலும் அதுக்கு விழக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் தான் இப்போ மீட்டு தெரியலுமோ பிள்ளையோ அதுதான் எதுவும் நடந்த அப்புறம் நாங்கள் ஒன்றும் கதைச்சி பிரியோசனம் இல்லை. நடக்கிறதுக்கு முன்னே தான் பார்க்கணும். நாங்கள் கனதரம் சொல்லிட்டோம். சொல்லி போட்டு தான் ஜிஎஸ்க்கு சொன்னாங்க. எங்களை நாங்கள் பிள்ளை சொல்லலாம். இப்போ அடுத்த கட்டம் நாங்கள் போய் சண்டை பிடிச்சோ எனக்கு அந்த விருப்பம் இல்லை. நாங்கள் அதெல்லாம் 2-3 தானே சொன்னாங்க. அடுத்த கட்டமாக நான் என்ன செய்ய போகிறேன்னா போலீஸ் ஸ்டேஷனில் போய் நாங்கள் என்ட்ரி போட போகிறோம். இதான் செய்ய போகிறோம். நாங்கள் என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். முன்னாடி ஜிஎஸ்சில் நாங்கள் போய்களை சந்திச்சுட்டு தான் போக போகிறோம். ஜிஎஸ் அப்படி ஆகிற லேட் பண்ணு வேற இருந்தால் நாங்களே அவர்கிட்ட சொல்லி போட்டு நாங்கள் போலீஸ்கிட்ட போவோம். என்ன போலீஸில் நாளைக்கு போய் கொடுப்போம். ஏன்டா இது ஆபத்து. இது இன்றைக்கு நாளைக்கு கிடக்கான விழா போகிற மாதிரி இருக்குது. இப்போ இது மதில் விழுந்து எத்தனை பேர் சிறந்திருக்கணும் தெரியுமா? இதெல்லாம் நாங்கள் விட்டுருக்கக்கூடாது. எங்களை ஒரு கோழி நாங்கள் கஷ்டப்பட்டு இன்றைக்கு என்னென்னு இது ஒரு கோழி செத்தா கூட ஒரு நாய் செத்தா கூட எங்களுக்கு ஒரு கவலை. நான் நிதிக்கு தெரியும் ஒரு கோழி காணாமல் போனாலும் எவ்வளோ கவலைப்பட்டு கதைக்கிறேன்னா ஏசுறேன்னா என்னது இந்த விஷயம் எனக்கு பெரிய விஷயமா போய் கொண்டிருக்கு. பாப்பம் எந்தளவுக்கு நடக்க வேண்டு. நீங்களும் பாருங்க, வீடியோ பார்த்துட்டு பாருங்கள். இப்படி செய்கிறது சரியோ பிள்ளையோன்னு நீங்கள் சொல்லுங்கள். எங்களை வீடு நிலம் உங்களுக்கு தெரியும். சொன்ன நம்ம மாதிரி உண்மையாக இது வரைக்கும் 4 லட்சத்துக்கிட்ட நாங்கள் நினைச்சு கடலில் இருக்கு நிதியில் செய்யணியும் அதை வச்சு தான் நாங்கள்லாம் செஞ்சோம். அதை நாங்கள் எடுக்க மாட்டாமல் நாங்கள் ஒன்றோட கட்டி கொண்டுருக்கு. இப்படி நாங்கள் செஞ்ச வீடு எங்களுக்கு இது மாளிகை மாதிரி தான். செஞ்ச வீடு இப்படி நாங்கள் வேறு எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு நான் அடைச்சி விடு. ஓகே, நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் கொமெண்ட்டை சொல்லுங்கள். என்ன இந்த வீடியோவில் நாங்கள் கதைச்சி சரியோ போலையோ உண்டு, அப்படி நாங்கள் செய்ய போகிறதும் சரியோ போலையோ இப்படி நடக்கிறத நாங்கள் தடுத்தே ஆகணும். அடுத்த இது எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வீடெல்லாம் இல்லாத நடக்குது. இப்படி மரங்கள் தூணல் விழுந்து நடக்குது நார்மலாக. இப்போ சரியான ஒரு காற்று சரியோ போலையோன்னு நீங்கள் சொல்லுங்கள். சரி, எங்களை வீடியோ நீங்கள் மறக்காமல் பார்க்குறாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய். துக்கத்துடன் நாங்கள் நிறைவேற்றுக்கொள்கிறோம். சரியான கவலை இருக்குது. நாங்கள் இவ்வளோ இந்த சீட்டு உடைய எனக்கு சரியான கவலை. இப்போ அடிவிடணும் மாதிரியே இருக்குங்க எனக்கு. ஆனால் நான் பொறுமையாக தான் கையாளணும். பொறுமையாக இந்த வீடியோவெல்லாம் வச்சிருக்கிறேன். பொறுமையாக நான் பொலிசில் கொண்டே கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். இது நாடே பார்த்து நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்கள், என்ன செய்யலாம் இதுக்கு நான். சரி, இந்த வீடியோவில் தான் நிறைய செய்வோம். என்ன பாய்.